அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 15x10 அளவுள்ள ஒரு டிஎம்கே பேனர். இதுதான் இந்த பேனர். இந்த பேனர் தான் நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டு எல்லாமே வந்து நம்மளாம் க்ரியேட் பண்ண பேக்ரவுண்டு. இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்ல போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வந்து ஃபோட்டோஷாப் 7.0 தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். கண்ட்ரோல் N, அளவு வந்து 15x10, ரெசல்யூஷன் 300, கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்து நம்ம ஸ்டாண்டிங்கில் கண்ட்ரோல் 0 கொடுத்து நம்ம அதை ஃபிட்டு டு ஸ்க்ரீன் வச்சுக்கிறோம். F7 அழுத்தி லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N. இது வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் வச்சுருக்கனால நம்ம டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா எல்லோவில் கொஞ்சம் டார்க்கான கலரை கொடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டார்க்கான கலர் கொடுத்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்குவோம். இதுக்கு பிறகு கண்ட்ரோல் N கொடுத்து நியூ லேயர் போட்டுக்கிறேன். இதே கொஞ்சம் லைட்டாக இது இருக்கிறதுனால நம்ம பேக் கொண்டு போயிட்டு ஒரு ஒயிட்டு ஃபில் பண்ணிவிடும். ஏன்னா நம்ம கலர் மாற்றணுங்கிறதுக்காக திரும்பவும் கண்ட்ரோல் N அழுத்தி இதோட ஒப்பாசிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 80% கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இதில் கலர் மட்டும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரியான கலர் வச்சுக்குவோம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N, நியூ லேயர் போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து கொஞ்சம் எல்லோவிஷான ஒரு கலர், இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு கீபோர்டில் பியை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த அளவில் நம்ம வந்து இப்படி ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது ஸ்மஜ் டூலு. இதில் வந்து டிஃபால்ட்டு ப்ரெஷ்ஷை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 100 ப்ரெஷ்ஷு, அதுக்கு மேலே உள்ள ஒரு 50 நம்பர் ப்ரெஷ்ஷு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணுறோன்னா நம்ம ஸ்பேஸிங் வந்து நம்ம எடுத்து விட்டுருவோம். ஏன்னா சிஸ்டம் வந்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணுறது தான் நம்ம. ஏன்னா மேனுவலாக வந்து சப்போஸ் நெட்டு எதுவும் கிடைக்கல, நெட்டு எதுவும் இல்லாத போதிலும் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 55 நம்பர் ப்ரெஷ்ஷு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, வந்து எரேசர் டூல் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீபோர்டில் 6 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெட்ச் ப்ரஷ்ஷு. சரிங்களா? அதை எடுத்துகிட்டு 100 நம்பர் ப்ரஷ்ஷு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸிங் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக நான் ஸ்மெட்ச் பண்ணுறேன். இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 50க்கு மேலே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டையும் நம்ம அப்படியே லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சம் டார்க்கான கலர் எடுத்துக்கிட்டு ப்ரஷ்ஷு 6, கீபோர்டில் 6 எடுத்துருக்கேன். 6 எடுத்துகிட்டு இதில் அப்படி லைட்டாக இந்த மாதிரி சுற்றிலும் இந்த மாதிரி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்தது இது இன்னொரு லேயர் ஒன்று போட்டுக்கிறோம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N, நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு ப்ரஷ் டூலில் எடுத்துக்கிறேன். இந்த கலர் இருக்கட்டும் வச்சுட்டு இந்த சைடு நம்ம ட்ரா பண்ணுறோம். கண்ட்ரோல் U, ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன், இந்த கலரை கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கலர்
இப்போ வந்து கீபோர்டில் 6 எடுத்துருக்கேன். 6 எடுத்துகிட்டு 55 நம்பர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணுறது வந்து ஏன்னா இதில் வந்து ஆல் அப்படிங்கிறத வந்து யூஸ் ஆல் லேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த ஸ்மெட்ச் பண்ணுறது வந்து பேக்ரவுண்ட் லேயர்லேயும் வந்து இது ஆட் ஆகும். இல்லைனா நம்ம ஸ்மெட்ச் பண்ணுறது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி சரிங்களா. சாம்பிள் ஆல் லேயர்ஸுங்கிறது வந்து நம்ம இப்போதும் வந்து ஆன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணுறது வந்து நமக்கு அந்த அவுட்புட்டு கிடைக்கும். ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்ம பவர் கட்டு இல்லாத போது வந்து நம்ம மேனுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டு கொடுக்குறோம், ரெடி பண்ணுறோம் சரிங்களா. வந்து நம்ம அதோட பிளண்ட் மோடை மட்டும் லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துப்போம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு என்ன இதுக்கு சூட் ஆகுமோ ஒரு ஓகே இந்த அளவு ஓகே. அது அடுத்தது பின்னாடி உள்ள லேயர்லேயும் நம்ம வந்து பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணுறோம். நமக்கு வந்து அவுட்புட் அந்த கலர் பர்ஃபெக்டான ஒரு ஈவனான ஒரு கலர் மேட்சிங்கான ஒரு கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, நமக்கு இந்த அளவு ஓகே கலர் அப்படிங்கிற போது நம்ம பேக்ரவுண்டு ஓரளவு நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது என்னென்னா இங்கே ஃப்ரண்ட் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சுட்டு இந்த அளவில் இப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக கர்வு மாதிரி இப்படி நம்ம வளைச்சிக்கிறோம். வளைச்சிட்டு இப்படி இன்டர் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 15x10 அளவுள்ள இந்த பிஎஸ்டி ஃபைலு சரிங்களா. இதாக இருக்க பாருங்க, இதுதான் இந்த கலரு. இதில் கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்குது. இதில் கொஞ்சம் அதை கலர் நம்ம ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்து நம்ம கலரை மாற்றிக்கலாம் சரிங்களா. வந்து இதுக்கு பிளாக் கொடுத்துருவோம். பிளாக்கு அதையே கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயரும் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டுட்டு கீபோர்டில் டவுன் ஏரோ அதை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட்டை கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகுது. இதில் வந்து 100 ரெட்டு கொடுத்துக்கிறேன். திரும்ப கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். திரும்பவும் டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ஈவனான ஒரு கலர் கிடச்சிரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பிளாக் லேயரை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுறேன். திரும்ப இந்த ஒயிட் லேயரை லைட்டாக நம்ம இந்த மாதிரி லைட்டாக அப்படி ரொட்டேட் கர்வு மாதிரி வர மாதிரி வச்சுக்குவோம். கண்ட்ரோல் டீ போட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஹோல்ட் பண்ணிடுவோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த எட்ஜஸில் வந்து 3 சேர்ற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். பேக்ரவுண்டு இந்த கலரு டச்சப் ஆகுதுன்னா அது ஒன்றும் நீங்கள் எது ஒரி பண்ணிக்கோன்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்து ரொட்டேட் பண்ணி நம்ம அதை ஈவனாக வச்சுக்கலாம். அதை நம்ம எல்லாம் லேயரை மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி லைட்டாக கண்ட்ரோல் டீ போட்டு லைட்டாக அந்த கர்வ் இந்த ஷேப்பில் வந்து ஈவனாக இருக்க மாதிரி இந்த அளவு வச்சுக்குவோம் சரிங்களா. ஓகே, பிளாக் லேயரை வந்து நான் கிளிக் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன் ஓகேங்களா. இப்படி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா நமக்கு சென்டராக இருக்கணுங்கிறதுக்காக நியூ கைடு ஒன்று போட்டுக்கிறேன்.
50% கொடுத்து என்டர் பண்ணியாச்சு. வந்து இந்த 3 லேயரையும் வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் ஈவனாக சென்டராக இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இந்த அளவில் வச்சுக்குவோம். திரும்ப இந்த அளவில் இந்த சைடு உள்ள லேயர் வந்து நம்ம இது மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த 2 பிளாக் லேயரையும் கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த பிளாக் லேயரை வந்து ரெட் லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் J கண்ட்ரோல் T ஃப்ளிப் டு ஹாரிசான்டல் கொடுத்தாச்சு. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நவுத்துனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி ரெட்டையும் இந்த ரெட்டையும் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒரே லேயர் இப்போ. ஓகேங்களா? அதே மாதிரி கண்ட்ரோல் J கண்ட்ரோல் ஃப்ளிப் டு ஹாரிசான்டல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடச்சிட்டு மேலே இந்த 2 ஒயிட் லேயரையும் மெர்ஜ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். கைடை கிளியர் பண்ணுறேன். கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தா கைடு வந்து கிளியர் ஆகிடும். கிளியர் ஆன பிறகு இந்த ஒயிட் லேயரை என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இல்லை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த கேப்பில் வந்து ஒட்டணும் பிளாக் லேயர். அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. 3 லேயர் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இதை வந்து பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க் பண்ணிவிடும். கலர் இதில் இருக்கிற மாதிரி அந்த கலருக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். கண்ட்ரோல் M கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்ட்ரோல் M இந்த லேயரையும் நம்ம லைட்டாக டார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு அந்த கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி டார்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கலாம். இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு இந்த கலரை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ப்ரஷ் டூலு B ப்ரஷ் டூலு இப்படி இந்த லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் இப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மெட்ச் டூலு சாம்பிள் ஆயில் லேயர் எடுத்து விட்டுட்டு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுக்குவோம். சைஸை வந்து சின்னது பெருசு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சாம்பிள் ஆயில் கீழே வந்து சாம்பிள் ஆயில் லேயருங்கிறது வந்து நமக்கு கிளிக் பண்ணி விட்டு நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணுங்கள். கீழே உள்ள அந்த லேயரோட அந்த கலர் எல்லாமே சேர்ந்து மேலே வந்து நம்ம இந்த டிக்கை எடுத்து விட்டுருந்தோம். கீழே வந்து நம்ம டிக்கை எடுத்து விட்டுட்டு பண்ணுறோம். டிக் பண்ணிவிட்டு பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெட்ச் பண்ண அந்த எஃபெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இதோட கலர் மோடை மட்டும் நம்ம வேரி பண்ணி பார்ப்போம். ஓகே, ஷார்ப் லைட்டில் வச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்மெட்ச் பண்ணுவோம். எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருவோம். இங்கே வந்து நமக்கு இந்த கலரை வந்து நம்ம அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் T. ஏன் இந்த ஃபோட்டோ நம்ம 2 பேரும் இந்த இதுவும் 15:10 தான், இதுவும் 15:10 தான். என்ன ரீசனுக்காக ஃபோட்டோ நம்ம எடுத்து வைக்கும் போது சைஸ் பெருசாகுதுன்னா, இது வந்து 400 ரெசல்யூஷன் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம 300 தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து அன்டூ பண்ணிட்டேன்.
இமேஜ் போகிறேன். இமேஜ் சைஸு 300 இருக்குது, இதில் 400 வைக்கிறேன். சைஸு இப்போ பெருசாகிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? இப்போ சைஸு பெருசாகிடுச்சு. கண்ட்ரோல் 0 ஃபிட் டு ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சோன்னா நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு ஃபிட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது இவங்க துணை முதலமைச்சர், அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிடுறோம். மேலே வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ஃபோட்டோ, ஓகேங்களா, ஃபோட்டோ அடுத்தது நம்ம இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம அப்படி மூவ் பண்ணி வச்சுருவோம். ஃபோட்டோ எந்த அளவில் இருக்குது இதை கொஞ்சம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு அப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஒயிட் லேயர் மட்டும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கர்வு ரொம்ப கொஞ்சம் பெருசாக வந்திருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணால் இந்த லேயர் வச்சு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இதை மட்டும் நம்ம ஒயிட் பண்ணிட்டு, ஓகேங்களா? கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட்டு, ஓகேங்களா? கண்ட்ரோல் 0 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் இன்னொரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அதில் இன்னொரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது எப்படி கொடுக்கணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து தமிழின தலைவர், இப்போ டேப் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் போயிட்டு வெறும் இதாக இருக்கும். தமிழின தலைவர். அப்புறம் வந்து அந்த இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கொண்டு வந்திருக்கேன். கண்ட்ரோல் T இந்த சைடு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு அதையே ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்து இப்படி வச்சுட்டேன். கண்ட்ரோல் T போட்டுட்டேன். சைஸை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கலர் வேரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி டார்க் பண்ணிட்டு கண்ட்ரோல் T போட்டுட்டு இதை வந்து ஸ்கியூ அப்படிங்கிறத, ஏன்னா அவங்க முதலமைச்சர் அவங்களோட அந்த ஷர்ட் வந்து ஒரு இந்த சைடு ஓட்டத்தில் இருக்கிறதுனால அதை டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று, ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி, ஓகேங்களா? அதான் இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் 0 ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இன்னொரு லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N கலர், இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலரை நம்ம பிக் பண்ணியிருக்கேன். ஸ்மெட்ச் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ப்ரஷ் ஒரு 20 நம்பர் ப்ரஷ் எடுத்துக்குவோம். ஸ்பேஸிங்கை எடுத்துக்கிட்டுறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம ஸ்மெட்ச் பண்ணுறோம். ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக வச்சுட்டு கலரை வந்து முதல்ல நம்ம இது பண்ணலை, கொஞ்சம் டார்க் பண்ணலாமல் இருக்கிறதுனால நமக்கு ஸ்மெட்ச் ஆகலை. இப்போ வந்து ஓகே, வந்து ஸ்மெட்ச் ஆகுது. இந்த மாதிரி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இடையில இந்த மாதிரி திட்டத்திட்டா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணிங்கன்னா, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி ஸ்மெஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் டார்க்கான ஒரு எஃபெக்டாக இருக்கும். ப்ரஷ்ஷை வந்து சின்னது பெருசு பண்ணி நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். ஒரு அன்இவனாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டிசைனாக கிடைக்கும். பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஷார்ப் லைட்டு ஓகே. இந்த அளவில் வச்சாச்சு. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N போட்டு இங்கே வந்து ஒரு கிளிக்கு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இது லைட்டாக நம்ம ஸ்மெச் பண்ணி விட்டுடலாம். ஸ்மெச் பண்ணி அதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு ஒரு எஃபெக்ட்ஸான அது ஒரு எஃபெக்ட்டு, அது ஒரு ப்ளஸ் ஒரு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம குயிக்காக ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமருக்கு இந்த மாதிரி பிடிச்சி போய்டும். அவங்க இது ஒரு டிசைனாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்மெட்சு ஒரு ஒயிட்டு கொடுத்துட்டு ஸ்மெட்ச் பண்ணியிருக்கேன். திரும்ப இன்னொரு லேயர் ஒன்று கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறேன், ப்ரஷ் டூல் பி கிளிக் பண்ணிட்டு ப்ரஷோட சைஸ் டிக்ரீஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு இப்படி கிளிக் பண்ணி விட்டேன். ரெண்டு சைடும் அப்படி மேலே எடுத்து விட்டுட்டு கலர் அன்ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக அதோட பிளண்ட் மோடை லைட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் 0 கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி உள்ள பேனரை இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கலர் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது. என்ன ரீசன்னா நம்ம இதில் கொஞ்சம் டார்க்கான கொடுத்துருக்கோம், இது கொஞ்சம் லைட் கலர் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதில் இதை மட்டும் லைட்டாக அப்படி கீழே இறக்கி வச்சுக்குவோம். இந்த அளவில் வச்சுக்கலாம். இதில் இங்கே டிஎம்கே இவங்க தலைவர்களோட பிக்சரில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட்டு தெரியுது. அதுக்காக வேண்டி நம்ம ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வச்சு கலர் ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த லோகோ, இது கீழே உள்ள ஒரு ஷேடோ. அடுத்து இந்த சைடில் வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துட்டேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த லோகோ கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டு அவங்க டெஸ்டினேஷன், யார் இந்த பேனரை ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு மொத்தமாக காப்பி பண்ணியாச்சு, மூவ் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா, வந்து இது வந்து சைஸ் கொஞ்சம் ரொம்ப குறுகலாக இருக்குங்கிறதுனால நம்ம சைஸ் இப்படி இந்த அளவில் கொடுத்து நம்ம பெருசு பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தி ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சைஸு வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த அவுட்புட் இன்னும் வரல இதில். அதனால் இப்படி இந்த அளவில் பென்டூலை வந்து நல்லா யூஸ் பண்ண கற்றுங்க. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அடுத்தது இந்த சைடில் இந்த ஃப்ரேமோடு சேர்ந்து வரா மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு என்டர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஒயிட் ஃபில். ஓகே,
ஆனால் இது ஆரம்பத்தில் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துருந்தோம்னா நமக்கு இந்த 2 வேலை ஆயிருக்காது. ஓகேங்களா, அவ்வளோதான். வந்து கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்துட்டு நம்ம கைடை வந்து ஃபிட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் T போட்டு நம்ம ஓகே சென்டர் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் செமிகோலன் கைடை வந்து கிளியர் பண்ணியாச்சு. லோகோவை நம்ம இப்படி கீழே இந்த லோகோவும் இந்த லோகோவும் நம்ம ஈவனாக இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இப்படி கீழே வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோம். அப்படி கண்ட்ரோல் செமிகோலன் இதை கிளியர் பண்ணியாச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி தான் வந்து நம்ம பேனர் வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னா பேக்ரவுண்டு கொடுத்து இந்த மாதிரி தான் ஸ்மெட்ச் பண்ணோம்னா அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி தெரியணுங்கிறதுக்காக, நண்பர்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வந்து அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் இந்த பேனர் ரெடி பண்ணோம். இந்த பேனரோட PST ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.